ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தரித்திரம் இருந்தா சில அறிகுறிகள் சொல்றாங்க. ஒண்ணு நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு அன்டைம்ல குளிப்பாங்க. இன்னொன்னு பிறப்பு உறுப்புல ஒரு வகையான துர்நாற்றம் அடிக்கும். உடம்புல ஒரு வகையான நாத்தம் இருக்கும். உங்களை பார்த்தா உங்களுக்கே பிடிக்காது. வாழ்க்கை வெறுத்து போயிடுங்க. கையில காசு இருக்காது. எப்பவும் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்க. உறவுகள் ஒட்டாது, உறவுகள் பிரியும். போன் கால் வராது, வியாபாரம் இருக்காது, பிக்கப் ஆகாது. திடீர்னு நல்லா போயிட்டு வந்து திடீர்னு ஒண்ணுமே இல்லாம போயிடும். பேசினாலே குடும்பத்துல சண்டை வரும். இதான் தரித்திரம் இருப்பதற்கு உண்டான சில அறிகுறிகள். தரித்திரத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான பொருட்கள் வச்சு கிளியர் பண்ணலாம். அதுக்கு குரு காணிக்கை வாங்குறோம். இந்த தரித்திரத்தை கிளியர் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை ஓரளவு தீரும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 7 வகையான மர்ம புள்ளிகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி 9 வகையான மர்ம புள்ளிகள். இந்த மர்ம புள்ளிகள்ல நீங்க சில பரிகாரங்கள் பண்ணும்போது கை கொடுக்க வாய்ப்பு உண்டு. அதனால தரித்திரம் வச்சுக்கிட்டு நீங்க கடைசி வரைய போராடிக்கிட்டே தான் இருப்பீங்க. தரித்திரத்தை குறைக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இறைவன் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு யாருக்காவது நான் சொன்ன சில அறிகுறிகள்ல உங்களுக்கு தென்பட்டா நீங்க வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புங்க. எப்ப நேரம் கிடைக்குதோ நாங்களே லைன்ல வர்றோம். குரு காணிக்கை என்பது நிச்சயமாக உண்டு.